ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு கீழே 1K லைக் வந்தால் நாளைக்கு நான் 2 வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ரோஹிணியை பார்க்க ரூமுக்கு போகிறான். அங்கே ரோஹிணி வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. அப்போ வந்து இவன் எப்படி பேசுதுன்னு தெரியாமல் அவகிட்ட தயங்கி தயங்கி பேச போகிறான். இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு என்னோட ஆஃபீஸில் பார்ட்டி இருக்குது, அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரெட்ரோ தீமில் தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், அதுக்கு நீ வரியாங்கிற மாதிரி கேட்க உடனே அவள் எதுவுமே சொல்லாமல் இங்கேருந்து போகிறா. டக்குன்னு இவன் கையை பிடிச்சிட்டு, எனக்கு தெரியும் என் மேலே நீ கோவமாக இருக்கன்னு, நேற்று வந்து உன்னை வந்து நான் ரொம்ப திட்டேன்ல, சாரி, அதுக்காக வந்து இப்படி வந்து என்கிட்ட பேசாமல் இருக்காத அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அவள் என்ன பண்ணுறா, டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, ஆமாம் நான் உங்கள் மேலே கோவமாக தான் இருந்தேன், என்னதான் இருந்தாலும் அவ்வளோ கோவத்தை நீங்கள் என் மேலே காட்டியிருக்கக்கூடாது, அதுக்காக நான் நேரம் பார்த்து உங்களை பழி வாங்க விரும்பலை, அதனால நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே இதை கேட்டால் அவனுக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. பட் நடுவில் வந்து பார்ட்டியில் எனக்கு எப்போ மறுபடியும் கோவம் வந்தாலும் நான் வந்து அதை உங்ககிட்ட காட்ட தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தான் செய்கிறா. ஏதோ பரவாயில்லம்மா, நீ என் கூட பார்ட்டிக்கு வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்கிறான். அதோட இங்கே சீமா ரோகிணி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாமா உங்ககிட்ட சொன்னாரா, இன்னைக்கு நைட்டு பார்ட்டி இருக்காமே, இந்த பார்ட்டி எப்படி வந்து நம்மளை வந்து அனுமதிப்பாங்க, எப்படி அவங்கள சம்மதிக்க வைக்கிறதுங்கிற மாதிரிலாம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பத்வாஜ் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஹாலுக்கு வர உடனே வந்து இவங்களும் வந்து அங்கே போகிறாங்க. சீமா தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறா. தயங்கி பேசுகிறா. இந்த மாதிரி பார்ட்டி இன்னைக்கு ஆஃபீஸில் வந்து ஏதோ பார்ட்டி இருக்காமா, அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா போகணுங்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே பார்ட்டி வந்து இதில் என்ன இருக்குது, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதில் தான் பிரச்சனையே என்னென்னா, இந்த மாதிரி பழைய காலத்தில் நடித்த நடிகைகள் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போகணுமா அப்படின்னு சொன்ன உடனே பார்ட்டிக்கு செம்மையாக கடுப்பாகுது. என்னது இது, இந்த மாதிரிலாம் பண்ணால் எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்கிறதுக்கு அப்புறமா யோசிச்சு பார்க்குது. ஓகே, நான் சும்மா தான் சொன்னேன், உங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ ஆசை இருக்குங்கும் போது நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ட்டியும் பர்மிஷன் கொடுக்குது. அதோட இங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே சீமா ரோகிணி 2 பேரும் ரூமில் போயிட்டு என்ன சாரீ கட்டலாம், என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோஹிணி சொல்கிறா, எனக்கு வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே பிடிக்கல, எந்த சாரியும் பிடிக்கல, நல்லா யூனிக்காக இருக்கணும்க்கா, அப்போதான்க்கா பார்க்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து புலம்பி பேசிட்டு இருக்கா. அப்ப பாட்டி எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கு. உடனே வந்து அவங்க 2 பேரையும் ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு, இந்த மாதிரி ரோஹிணி உனக்கு வந்து நான் ஒரு சாரி வச்சிருக்கேன், இந்த பாரு, இந்த சாரி வந்து முதல்ல என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு, அதாவது தாத்தா, அவர் தான் வந்து எனக்காக வாங்கி கொடுத்தாரு, முதல்ல எனக்கு பண்ண கிஃப்ட் அது, இதை நான் பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கேன், இதை நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த புடவையை நீ கட்டிட்டு போ, ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இதை கேட்கும் போது ரோஹிணிக்கு சீமாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பாட்டி இது வந்து தாத்தா உங்களுக்காக வாங்கினது, அதை போய் எப்படி என்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா, பரவாயில்லம்மா, நீயும் வந்து என்னோட பேத்தி மாதிரி தானே, நீ ஆசைப்படுறங்கும் போது இது கொடுக்கறதுல எனக்கு எதுவுமே ஆக போறது இல்லை, அதனால இதையே நீ கட்டிக்கோமா, நீ வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல உடனே இவங்களும் ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறா. இது எல்லாத்தையுமே அன்னிக்காரிங்க 2 பேருமே பார்த்துட்டு பயங்கரமா வந்து கிச்சன்ல போயிட்டு புலம்பிட்டு இருக்காளுங்க. இந்த கிளவி இருக்காளே, ஒரு நாள் நமக்கு வந்து இந்த மாதிரி அழகான சாரி கொடுத்துருக்காளா, இந்த சீமா ரோஹிணிக்கு மட்டும் அப்படியே அள்ளி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புலம்பிட்டு இருக்காங்க. அதோட நைட்டும் ஆயிடுது. இங்க வந்து சீமா, ரோஹிணி, பிரேம், சித்தார்த், அப்புறம் அன்னிக்காரிங்க, அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு பேருமே ரொம்ப அழகா வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிட்டு அந்த பார்ட்டியை வந்து அட்டன் பண்றாங்க. அங்க வந்து பிரேமோட ஃப்ரெண்ட்ஸ், சித்தார்த்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துட்டையும் நல்லா கலகலன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணி எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து நம்மளோட சீமா ஜூஸை எடுத்துட்டு பிரேம் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வரா. அப்ப டக்குன்னு பிரேம் வந்து டக்குன்னு அவளை இடுப்போட வந்து அணைச்சி அப்படியே வந்து அவகிட்ட ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கா. என்ன பிரேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் இருக்காங்க, என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, இதுல என்ன இருக்கு, என்னோட பொண்டாட்டிய நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இப்படி இருக்கு. இங்க வந்து சித்தார்த் ரோஹிணியை தான் காட்டுறாங்க. சித்தார்த்தோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்கானுங்க, இந்த மாதிரி எல்லாரும் தான் டான்ஸ் ஆடுறாங்களேடா, நீ டான்ஸ் ஆட உன்னோட ஒய்ஃப் கூட அப்படின்னு சொல்ல இங்க ரோஹிணிக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு, வாங்க போலாங்கிற மாதிரி எக்ஸைட்டிங்கா வரா. உடனே சித்தார்த் வந்து
கண்ணால காட்டுறான், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால அவளுக்கு செம்மையா காண்டாவுது. உடனே கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்பதான் வந்து என்னாச்சு? ஏன் அவங்க கோவமா போறாங்க? அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அவ சும்மா தான் போறா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்தார்த்தும் சமாளிக்கிறான். அதோட இங்க ஒருத்தரா வந்து டான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணியை சமாதானப்படுத்துறதுக்கு சித்தார்த்து போறான். இவ வேகமா போகும்போது டேபிள்ல வந்து அவளோட புடவை மாட்டிக்கும். உடனே சித்தார்த் வந்து அவளை அப்படியே வந்து டக்குன்னு பிடிப்பான். உடனே வந்து அவ கண்ணால என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. பின்னாடி பாரு அப்படிங்கிற மாதிரி அவனும் கண்ணால செய்கை காட்டுறான். உடனே அவ திரும்பி பாக்குறா. அங்க பார்த்தா அவளோட புடவை வந்து அப்படியே வந்து அந்த டேபிள்ல மாட்டிக்கும். உடனே அதை வெடுக்குன்னு பிடிச்சி இவ இழுக்க அந்த புடவை அப்படியே கிழிஞ்சிரும். உடனே இவளுக்கு பதட்டமாயிடுது. அப்படியே பயந்துட்டு அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. உடனே சீமாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. என்னடியாச்சுன்னு கேட்டா, இந்த மாதிரி பாட்டி எனக்கு கொடுத்த புடவை கிழிஞ்சு போச்சு, இது நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கேன், எப்படி நான் பாட்டி முகத்துல முழிப்பேன், இந்த புடவையை எப்படி அவங்க கிட்ட கொடுப்பேன், இது தாத்தா வந்து அவங்களுக்காக கிஃப்ட் பண்ண புடவை தானக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்படுறா. அப்பதான் சீமா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாத, எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் வீட்டுக்கு போய் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. உடனே அன்னிக்காரிங்க வந்துட்டு ஐயோ ஐயோ என்ன பண்ணிட்டா பாருங்க, பாட்டி வந்து இத்தனை நாள் பொக்கிஷமா வச்சிருந்த புடவையே இப்படி பிச்சுட்டாலே, ஐயோ பாட்டி வந்து கண்டிப்பா கோவப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க வேற அப்படியே வந்து கத்துறாளுங்களா. இதெல்லாம் கேட்கும் போது ரோஹிணிக்கு இன்னும் கொஞ்சம் தான் அழுக வருது. ஐயோ எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வீட்டுக்கு போறாங்க. அது மிட் நைட்டுங்கிறதுனால வீட்டுல எல்லாரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க போல. சோ இவங்க மட்டும் தான் போறாங்க. அப்பதான் வந்து பிரேம் சித்தார்த்து சொல்றாங்க அன்னிக்காரிட்ட, இந்த மாதிரி இன்னைக்கு நடந்த இந்த விஷயத்த யார்ட்டையும் வந்து வீட்டை சொல்ல வேணாம், எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே அன்னிக்காரிங்க நல்லா சிரிச்சிட்டு இருக்காளுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி சாரி கிழிஞ்சது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க வந்து பாட்டி வந்து ஹால்ல உட்கார்ந்துருக்காங்களா. அப்ப வந்து சீமா ரோகிணி எல்லாருமே வராங்க. அப்புறம் பிரேமும் சித்தார்த்தும் வந்த உடனே என்னப்பா என்னாச்சு, நேற்று பாட்டி எப்படி போணுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கா. அதெல்லாம் சூப்பரா போணுச்சு பாட்டி அப்படிங்கிற மாதிரி அவனுங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அன்னிக்காரிங்க நக்கலா அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆமா ஆமா பாட்டி ரொம்ப நல்லா போணுச்சு, இங்க சில பேர்லாம் இருக்காங்க, அவங்க ஒரு பங்கமான விஷயம் பண்ணிட்டாங்க, அது மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசுறாங்க. என்ன சொல்ற, அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த பாட்டியில அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்கிற ரோஹிணிக்குமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. உடனே சீமாவும் வந்து அவளை சமாதானப்படுத்துறதுக்கு முல்லாக்க போயிடுறா. இங்க வந்து சரி ரோஹிணி என்ன பண்றா, ரூம்ல போயிட்டு அழுதுட்டு இருக்கா. அக்கா என்னால முடியலக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, இன்னைக்கு பாட்டிட்டு அந்த புடவையை நான் கொடுக்கணும், எப்படிக்கா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறா. ஐயோ நீ வந்து வருத்தப்படாதம்மா, நம்ம அதை வந்து எப்படியாவது வந்து சரி பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் அந்த புடவையை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவளுக்கு கபோர்டத்தை வந்து இந்த புடவையை பாக்குறா. அந்த புடவை காணோம். அக்கா புடவை எங்கதாக்கா வச்சு, எங்க போனுச்சு தெரியலக்கா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, உடனே ரெண்டு பேரும் பரபரப்பா அந்த ரூம்ல இருக்கிற அந்த புடவையை வந்து எங்க பார்த்தாலும் தேடி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே காணோம். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இங்க பார்த்தா பாட்டியோட ரூம்ல அந்த அன்னிக்காரிங்க ரெண்டு பேரும் வந்து புடவைய தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. உடனே வந்து என்ன இந்த புடவைய நீங்க எப்படி வச்சிருக்கீங்க, எப்படி உங்க கையில வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல ரோஹிணி தான் வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, இந்தாங்க பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களும் அதை வந்து வாங்கி கபோர்ட்ல வைக்கிறாங்க. அப்பதான் கவனிக்கிறாங்க அந்த புடவை கிழிஞ்சிருக்கிறத. உடனே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்னடா இது, இந்த புடவை எப்படி கிழிஞ்சிச்சு, இதை நான் ரோஹிணிக்கு நல்லா புதுசால கொடுத்தேன், எத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே கோவமா அன்னிக்காரிங்கள்ட்ட வந்து இது எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. உடனே அவளுங்க சும்மா இருப்பாளுங்களா, அப்படியே வந்து அள்ளி விடுறாளுங்க. பாட்டி உங்களுக்கு தெரியுமா, நேற்று ரோஹிணி இருக்கால அந்த புடவையே வந்து கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தா, அப்பதான் அந்த புடவை கிழிஞ்சது, அவளுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை தெரியுமா, இந்த விஷயத்த அப்படியே மறைச்சு உங்ககிட்ட கொடுத்துடலான்னு பார்த்தா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காளுங்க. இதெல்லாம் கேட்கும் போது என்ன ரோஹிணியா, ரோஹிணி அப்படி வேணும்னு பண்ண மாட்டாளே, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு செம்மையா கடுப்பாகுது. ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துறாங்க. ரோஹிணியும் சீமாவும் பயந்தடிச்சுட்டு அந்த ரூமுக்கு வந்து எட்டி பாக்குறாங்க. எதுக்கு இப்படி பண்ண, உனக்காக கொடுத்த புடவையை இப்படிதான் நீ வந்து கிழிப்பியா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியா அவங்க கேக்குறாங்க. இங்க ரோஹிணி வந்து அப்படியே அழுதுட்டு நிக்கிறா. ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த இடத்துக்கு வந்துடுது. இதுக்கப்புறம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதெல்லாம் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். சரியா, நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.